மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக திருச்சி எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் துரை வைகோ, கட்சியை சிதைக்கிற வேலையை ஒருவர் செய்து வருவதாகவும், அவருக்கு மத்தியில் முதன்மை செயலராக பணியாற்ற விரும்பவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இயக்கத்திற்கோ பொதுச் செயலாளர் வைகோவிற்கோ தன்னால் எல்முனை அளவு கூட சேதாரம் வந்துவிடக்கூடாது என்று முடிவு செய்திருப்பதாக கூறியிருக்கும் அவர், மதிமுகவின் முதல் தொண்டராக இருந்து கட்சிக்காக உழைப்பேன் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்வதாக கூறியிருக்கிறார். மதிமுக நிர்வாக குழு கூட்டம் நாளை நடைபெற உள்ள நிலையில் துரை வைகோ மதிமுக பொறுப்பிலிருந்து விலகி இருப்பது விவாத பொருளாகியுள்ளது. துரை வைகோவின் இந்த திடீர் முடிவு தன்னை அதிர்ச்சியடைய செய்வதாக வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவுடனான மோதல் காரணமாக துரை வைகோ கட்சி பொறுப்பிலிருந்து விலகியிருப்பதாக கூறப்படுகிறது. மல்லை சத்யா துரை வைகோ இடையேயான மோதலில் மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து நீக்க திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட மதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனை கண்டித்து வைகோ மல்லை சத்யாவிற்கு ஆதரவாக குரல் எழுப்பியிருந்தார். இந்நிலையில் துரை வைகோவின் இந்த திடீர் முடிவு தன்னை அதிர்ச்சியடைய செய்வதாக வைகோ தெரிவித்திருக்கிறார்.